குற்றாலத்தில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட சிறுவன் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். பாதுகாப்பாக போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு மத்தியானம் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. திடீர்னு வெள்ளப்பெருக்கத்தில் ஒரு 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 16 வயசு பையன் வெள்ளத்தில் போயிருந்தோம். மீட்கப்பட்டிருக்கு. ஓடி போஸ்ட்மார்ட்டத்துக்காக யூஸ் பண்ணிருக்கோம். சார், இப்படி எதிர்பாராத மரணங்கள் நடக்குது, தடுக்க நிரந்தரமாக தடுக்க ஏதாவது மழைக்காலங்களில் வெளிவான சிஸ்டம் போடுறதுக்கு உண்டான வழி பண்ணிட்டு இருக்கிறோம். கூடிய விரைவில் அவர் வந்துடும். ஒரு ப்ரப்போசலிஸும் சார், அந்த மழைக்காலங்களில் கூடுதல் காவல்துறை நியமித்து தடுப்பு பணிகள் ஏதாவது மேற்கொள்ளப்படுமா சார்? அது ஆல்ரெடி சொல்லியிருக்கு. இப்போ மறுபடியும் இப்போ ஃபோர்காஸ்ட் இருக்கிறதுனால ஒரு நெக்ஸ்ட்டு ஃபோர்காஸ்ட் வர வரைக்கும் இப்போ குளிக்கிறது தடை போட்டிருக்காங்க. இந்த ஆர்டருக்கு போட்டுருவாங்க. மறுபடியும் மற்ற இடத்துல எல்லா இடத்துலையும் இப்போதைக்கும் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. வனப்பகுதியில் வனத்துறை அதிகாரி கண்காணிப்பு பண்ணி எல்லாரும் இருப்பாங்க. மேற்பகுதி தண்ணி அதிகமாக ஒரு கீழே இதுக்கு முன்பாக நடந்துருச்சு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 3 பேர் உயிரிழந்தாங்க. அந்த நேரத்தில் இதேமாதிரி கண்காணிப்பு பணியெல்லாம் மேற்கொள்ளப்படும் சொல்லிட்டு அந்த பணிகள் நடைபெறவே இல்லை. தற்போதைய சூழ்நிலை இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்புறம் தான் தெரியும். ஸோ இப்போ வெளிவான சிஸ்டத்துக்கு உண்டான எல்லா வழிகளும் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால கேட்குறேன், முக்கியமான சுற்றுலாத்தலம் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டு இருப்பாங்க. அதோட டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்துருக்கீங்க சார். அந்த எச்சரிக்கை எப்படி இங்கே செயல்பட்டுருக்காங்களா செயல்படலைன்னு நினைக்கிறேன்? செயல்பட்டுருக்காங்க. அதுவும் மீறி போயிருக்காங்க. 14 சம்பவம் நடந்திருக்கு. தடை மீறி கடைக்காரங்க தான் நிறைய பேர் ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. 2 போலீஸ் தான், அவங்களும் உயிரை பணைய வச்சு இது பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்ட்ரென்த்தன் கொஞ்சம் காணாது. இது மழைக்காலங்களில் மட்டும் இல்லைன்னா கம்ப்ளீட்டாக அங்கேயே பேரிகாட்டை நிப்பாட்டி விட்டுடலாம். சார், அந்த இதில் கார் பார்க்கிங் என்ட்ரன்ஸ்லேயே சார் இப்போ தடுத்துட்டாங்கன்னா அந்த பிரச்சனை வராது. அவங்க பாதுகாப்பாக குளிக்கலாம்னு சொல்ல போய் தான் இவங்க வந்தோம்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. நம்ம பாதுகாப்பாக குளிக்கலாம்னு கேட்டு தான் நாங்கள் வந்தோம். ஆனால் இப்படி சம்பவம் நடந்துருச்சுன்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. அப்போ அந்த என்ட்ரன்ஸ்லேயே நான் தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்கிறது. போதுமான எச்சரிக்கை எல்லாம் கொடுத்துருக்கு. மறுபடியும் இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டோம். இனிமேல் ஃபர்தர் ஆர்டர்ஸ் வர வரைக்கும் இப்போதைக்கு குளிக்க. சரிங்க சார், தேங்க்யூ சார். ஆல்ரெடி போலீஸ் எல்லாம் குற்றாலத்தில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட சிறுவன் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் செய்தியாளர்கள் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கு தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் விளக்கம் அளித்தார். அது தொடர்பான நேரடியை நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.